ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஓணம் ஸ்பெஷல் அவியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் ஒன்று எடுத்திருக்கேன், முருங்கைக்காய் ஒன்று எடுத்திருக்கேன், சேனக்கிழங்கு பாதி எடுத்திருக்கேன், வாழைக்காய் ஒன்று எடுத்திருக்கேன், பீன்ஸ் 2 எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கும் 2 எடுத்திருக்கேன், கத்திரிக்காய் 2 எடுத்திருக்கேன். இது அவ்வளோத்தையும் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். முதல்ல சேனக்கிழங்கையும் முருங்கைக்காயையும் சேர்த்து வேக வச்சுக்கிறணும். தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன், அப்புறம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சேனக்கிழங்கும் முருங்கைக்காய் முக்கால்வாசி வெந்துட்டு இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க மற்ற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே திருநெல்வேலி ஸ்டைல் அவியல் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லா காய்கறியும் சேர்த்துக்கிட்டேன். மற்ற காய்கறிகள்லாம் வேகிறதுக்கு தண்ணி வேணும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த அவியலுக்கு லேசாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு திரும்பி இதையும் மூடி வச்சு வேக வச்சுக்கிறணும். காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும், குலையாமல் இருக்கணும். நான் வெள்ளை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஆனால் இங்கே பச்சை கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய் தான் எடுப்பாங்க. அது பேர் வழுத்தங்கான்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி அவியலுக்கு அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன், அரை முறி தேங்காய் எடுத்திருக்கேன், ஜீரகம் எடுத்திருக்கேன். இது அவ்வளோத்தையும் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறணும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறணும். பச்சை வாடை போகிறது அன்றைக்கும் நல்லா கொதிக்கணும். திருநெல்வேலி ஸ்டைல் அவியல் நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றுவோம். இங்கே தாளிக்க போகிறது கிடையாது. அதனால் நான் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். தேவையான தயிரை சேர்த்துக்கிறேன். 1 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தயிர் சேர்த்து கொதிச்சாச்சு. நமக்கு அவியல் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம். பாய்.